வணக்கம் நண்பர்களே. நம்ம உடலுக்கு இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க வேப்ப மரம். ஆனால் நம்ம எல்லாரும் இதை தெரிஞ்சுமே சரியாக பயன்படுத்தவே மாட்டோம். காலியான வயிற்றில் வேப்ப இலைச்சார் குடிச்சா என்ன ஆகும்? முகம் ஏன் பிரகாசமாக மாறும்? தோல் பிரச்சனை எப்படி மறியும்? இந்த வீடியோ முடியும் முன்னாடி நீங்கள் இதை தினமும் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேப்ப மரம்ங்கிறது ஒரு மரமே இல்லைங்க, அது தமிழர்களுடைய ஒரு மருந்தகம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர்னால டாக்டர்கள் நீங்கள் இறந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதாவது ஒரு லேடிக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணார்னா, தினமும் வேப்பிலையை உருண்டையாக உருட்டி, மஞ்சளையும் ஒரு உருண்டையாக உருட்டி, தினமும் வெறும் வயிற்றில் காலையில் ஒரு வேப்பிலை உருண்டை ஒரு மஞ்சள் உருண்டையை கொடுத்துட்டு வந்தார். தொடர்ந்து 40 நாட்கள் எடுத்தாங்க. அவங்க இறக்கவே இல்லை. அவங்க கேன்சரையே வென்று விட்டார்கள். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உயிரை காப்பாற்றக்கூடியது இந்த ஒரு வேப்ப மரம் தாங்க. ஸோ அதனால தான் தமிழர்கள் வேப்ப மரத்தை வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வச்சுருந்தாங்க. இது ரத்தத்தை சுத்தம் செய்கிறது, உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது, தோல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறது, முகத்தில் பளபளப்பை ஏற்படுத்துகிறது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வேப்பமரம் இருந்தால் வைத்தியர்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னார்கள். ஸோ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெறும் வயிற்றில் 2 கொழுந்து வேப்பிலையை எடுத்து அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடுவார்கள் என்னுடைய ஆசிரியர்கள். ஸோ அந்த ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துட்டு வந்தது. ஸோ என்னோடய ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போல்லாம். ஸோ வெறும் வயிற்றில் 2 வேப்பிலையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு முன்னாடியே அவர் சாப்பிடுவார். அப்போ நாங்களாம் கேட்போம், சார் உங்களுக்கு கசக்கலையா அப்படின்னு கேட்போம். அவர் சொல்லுவார், கசக்கவில்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஊட்டத்தை கொடுத்து எங்களை சாப்பிட வச்சார். ஸோ ஆனால் இப்போ அந்த பழக்கம் முழுமையாகவே அழிந்து விட்டது. முக்கியமாக காலையில் காலி வயிற்றில் ஏன் வேப்ப இலை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த நேரம்தான் நம்மளுடைய உடம்பு டீடாக்ஸ் மோடில் இருக்கும். நியூட்ரிஷன்ஸை அதிகமாகவே அப்சார்ப் பண்ணும், நம்மளுடைய ரத்தத்தையும் வேகமாக அதை சுத்தம் செய்யும். ஸோ அதனால தான் காலை நேரம் மிகவும் சிறந்த நேரம், முக்கியமாக சிகிச்சைக்கு சரியான ஒரு நேரமாக கருதப்படுது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிட்றதும் இல்லை, குழந்தைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை. அதனால தான் இப்போ இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு தோல் நோய் வருகிறது, வயிற்றில் பூச்சி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லணும். சரிங்க, வேப்பலை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ இப்போ நம்மளுடைய முகங்களை பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தயாரித்து குடிக்க வேண்டிய ட்ரிங்கை இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ எப்படி அந்த கஷாயம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வேப்பிலை 5லிருந்து 7 இலைகள் எடுத்துக்கிறேங்க, தண்ணீர் 1 கப் எடுத்துக்கிறேங்க, தேன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, ஏன்னா கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. இதில் எலுமிச்சை சாறு ஒரு சில துளிகள் அதில் விட்டுக்கிறேங்க, ஒரு டேஸ்ட்டுக்காக தான் பண்ணுறோம். ஸோ எப்படி இதை தயாரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு வேப்பிலையை அதில் போட்டுருங்க. 5 இல்லைன்னா 7 இலைகள் போதும். 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இந்த இலைகளை வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ வடிகட்டினதுக்கப்புறம் தண்ணீர் மட்டும் கிடைக்கும். தண்ணீரில் தேன் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி லெமன் லைட்டாக சேர்த்துட்டு இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. ஸோ இது குடித்த உடனே உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ பெரிய நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் முக்கியமாக உங்களுடைய ஸ்கின்னுக்கு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ உங்களுடைய ஸ்கின் பெனிஃபிட்டை பார்த்துடலாம். இந்த கஷாயத்தை குடித்த உடனே என்னென்ன நன்மைகள் வரும்னா, முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்கள் பிம்பிள்ஸ் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய பேருக்கு முகத்தில் அங்கங்கே கட்டியாக பருக்கள் இருக்கும். ஸோ அந்த பருக்கள் எல்லாமே மறைஞ்சிரும். அதே மாதிரி வயதான தோற்றம், அந்த சுருக்கம், இது எல்லாமே மறைய ஆரம்பிச்சும். கருவளையம், கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவளையம், அந்த மங்கு, இது எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். முகங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வடிகிற தன்மை, ஆயில் எல்லாமே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங் அதிகமாக ஆரம்பிக்கும். காரணம் என்ன,
என்னென்னா வேப்ப இலையில் ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஆன்டி பாக்டீரியல் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்குது. இது பிளட்டையும் நல்லாவே சுத்தம் செய்யும். அதனால தான் இது உங்கள் உடலை உள்ளே இருந்தே நல்ல ஒரு வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் வைக்கிறதுக்கு பயன்படுது. இந்த கஷாயம் குடிச்சதுனால உங்கள் முகத்திற்கு மட்டும்தான் நன்மையா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் உடல் முழுக்கவே நிறைய நன்மைகள் கிடச்சிருக்கும். உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். அதே மாதிரி அந்த செரிமானம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அந்த செரிமானம் மண்டலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஒரு டைஜஷன் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸை நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த ஒரு கஷாயம் பயன்படுது. அதே மாதிரி உங்களுடைய லிவர் டீடாக்ஸ் ஆக்கப்படும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஃபுல் பாடியுமே ரீசெட் பண்ணுற மாதிரிங்க. ஸோ நீங்கள் உங்கள் முக அழகிற்காக எடுக்கக்கூடிய ஒரு கஷாயம் உங்கள் உடல் முழுக்க ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு வேப்பிலை கஷாயம். யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எல்லாருமே எடுக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மிகவும் குறைந்த உடல் எடை உள்ளவங்க கவனமாக எடுக்க வேண்டும். அடுத்து அதிகமாக எப்பொழுதுமே குடிக்கக்கூடாது. வாரத்தில் 3 இல்ல 4 முறை குடித்தாவே போதுமானது. நீங்கள் 7 டேஸ் சேலஞ்ச் வச்சுக்கிறங்க, 7 நாள் சேலஞ்ச் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1-2 நாள் எடுக்கும் பொழுது உங்கள் உடல் டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து ஒரு 3-4 நாள் எடுக்கும் பொழுது உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய அந்த பருக்கள் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 3 நாளுக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டுருங்க. ஒரு 2 நாள் கேப் விட்டு அடுத்து ஒரு 5-6வது நாள் எடுக்கும் பொழுது உங்கள் முகங்களில் நல்ல ஒரு க்ளோயிங் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் முகம் நல்லா க்ளோயிங் சைனிங் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து 7வது நாள் ரொம்பவே ஒரு சேஞ்சஸ் உங்கள் முகங்கள்லையும் சரி உங்கள் உடல்லையும் சரி நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் எடுங்க. இடையில மட்டும் ஒரு 2 நாள் கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஸோ 4 நாள் எடுத்துட்டு ஒரு 2 நாள் கேப்பு திருப்பி ஒரு 4 நாள் அந்த மாதிரி கூட எடுங்க. நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பளபளப்பு உங்கள் முகத்திற்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வேப்பிலை கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷாயம் வச்சு குடிக்க மாட்டீங்க, பார்க்குறதோட விட்டுருவீங்க. ஸோ இதற்கு பதிலாக இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்டர்னலாக எடுக்க முடியலன்னா எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வேப்பிலையை கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு உங்கள் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் உங்கள் முகங்களில் அப்படியே விட்டுட்டு நீங்கள் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வெறும் தண்ணியில் கழுவிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்கள் மருக்கள் எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். ஸோ அந்த கரும்புள்ளி திட்டுக்கள் இது எல்லாமே சரியாகிடும். ஸோ உங்களுடைய முகம் நல்ல பளபளன்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் கூட செய்யலாம், இல்லை ஒரு வாரம் கூட தொடர்ந்து செய்யலாம். ஸோ நீங்கள் 3 நாட்கள் செய்யும் பொழுதே உங்கள் முகங்களில் உள்ள அந்த பருக்கள் சூப்பராக குறைஞ்சிருக்கும். உங்களுடைய முகமே நல்ல சைனிங்காக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, எக்ஸ்பென்சிவான க்ரீம்ஸ் எதுவுமே வாங்க வேண்டியது அவசியமே இல்லை. உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வேப்பமரம் உங்கள் முகத்தை தங்கம் போல் மின்ன வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.